கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா எல்லாம் நன்மையா முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த பரீட்சை என்ன தெரியுமா? தாமதம், தாமதம். உன் வாழ்க்கையில் நீங்க நினைச்ச நேரத்துல நடக்காததும் தாமதம் ஆகுதே தவிர தடைபடல. தாமதம் ஆகுது, தடைபடாது. தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தந்து தேற்றி நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சுட்டெரிப்பின் ஆவி, பாவத்தை சுட்டெரிக்கும் ஒரு ஆவி. பாவத்தை கழுவுவது மட்டுமல்ல, பாவத்தை உள்ளத்தில் உண்டாக்கும் அந்த வேரை சுட்டெரிக்க தேவன் ஒரு சுட்டெரிப்பின் ஆவியை வைத்திருக்கிறார். இனி பாவமே செய்யாமல் இருக்கவும் வழி செய்கிறார். நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்தேன். தேவ வசனத்தை கைக்கொள்ளுகிறதால் வாலிபன் பாவத்திற்கு விலகி வாழ முடியும் என்று வேதம் சொல்கிறது. வேத வசனம் செய்வது அதுதான். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அது சொல்கிறது, சிலுவையில் மாண்ட அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்தால் பாவம் செய்ய நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீர்கள். பாவத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரையே நினைக்கும்படி செய்கிறார். என்ன அன்பு, என்ன பாசம்! இது தேவ சித்தம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதே உடைய சித்தம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். சில்வனண்டு ஏசப்பா கப்பலில் வந்திருக்காரு. வரும்போது இந்த சிலுவை கடலில் விழுந்துச்சு. அப்போ விழுந்த உடனே இந்த நண்டானது ஓடியே போய் தூக்கி ஆண்டவர் சவுண்டு கொடுத்துருக்கு. ஆண்டவர், நீ என்னைக்கும் நல்லாவே இருப்ப அப்படின்னு சொல்லி சிலுவை போட்டாரான். அவருக்கு போட்டு முடிய இன்னும் ஒரு 5 நண்டு பேர் வந்திருக்காங்க. எனக்கு போடுங்க ஆண்டவரேன்னு. அவன் என் குடிசை காப்பாற்றி கொடுத்ததுனால அவனுக்கு தான் போடுவேன். ஆண்டவரே, உங்கள் பேர் சொல்ல எனக்கு போடுங்க ஆண்டவரேன்னு 5 பேருக்கும் போட்டு விட்டார். எடுத்து கழுவி சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு சாம்பிராணி போக காட்டி கண்ணாடியில் இப்படி கொடுக்கணும். இந்த இருக்குல்ல, இதில் மாட்டணும். மாட்டி விட்டுரு. நல்லா இருக்குமா? ஒன்றுமே செய்யாது. பாரு, பாட்டி கையில் வச்சுருக்கேன் பாரு. இப்படி தொட்டு பாருவே, பத்தியா எவ்வளோ அழகாக இருக்காரு பத்தியா சிலுவை. பார்த்துக்க. ஈശോയുടെ അതിദാരുണമാ പീഡാ സഹനങ്ങളെ ഓർത്തിന്നും ഞങ്ങളുടെ ലോകം മുഴുവന്റെ அன்பே உருவான இறைவா, எமது தாய் திருநாட்டின் சுதந்திர தினத்திற்காய், அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவிற்காய் நன்றியப்பா. அன்னையின் பரிந்துரையால் இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பிறரன்பு பணிகளில் சிறந்து விளங்கி எம் தாய் திருநாட்டை அன்பிலும் விசுவாசத்திலும் வளர்த்தெடுக்கும் முன்னேற்ற பாதையில் சென்றிட எமக்கு வரம் தாரும்.
ஆமென். ஜெயமன்னா